என் பேர் அபிராமி. நான் ஸ்ரீ மன்னார்சாமி உடனுறை பச்சைவாழியம்மன் கோயில்ல இருந்து முண்டியம்பாக்கத்துல இருக்கு பூசாரி அவங்க மனைவி நான் பேசுறேன். இந்த கோயில் வந்து ரொம்ப 500 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். இங்க வந்து 3000 பக்தர் குலதெய்வ பக்தர்கள் இருக்கிறார்கள். இங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்க வந்து ஐதீகமா பண்ற மன்னார்சாமி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஐதீகமா பண்றோம். நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அதுக்கு வந்து சாங்கியம் பண்ணா அதுக்கு கல்யாணமா நடக்குது. இவங்க வந்து குழந்தை இல்லாத சாமி வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா இவங்க குழந்தை வரம் கிடைக்கலாம். இதுவே நிறைய பக்தர்கள் வந்து நிறைய பலன் அனுபவிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஆடி மாசம் வந்து எங்க திருவிழா நடக்குது. நாங்க 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறோம். 10 நாள் உற்சவ திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடக்கும். 3வது வாரம் வெள்ளிக்கிழமை வந்து தீர்விதி திருவிழாவும் நடக்குது. காலையில முருகர் வட்டி தேவாலயம் கல்யாணம் நடக்குது. காலையில சாயந்தரம் 5:06 வந்து தீர்விதி திருவிழாவும் எங்க கோயில் ரொம்ப விமர்சமா நம்ம சிறப்பாக நடைபெறுது. பக்தர்கள் அனைவரும் எந்த கோயில் வந்து வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம கலந்து திரண்டு வருவாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். அனைவரும் வரணும். வெளியில வந்து அக்னிவர் 7 முனிகள் இருக்கிறார்கள். அவங்க வால்மீகி செல்லிகள் அக்னி முனிவர்கள்லாம் இங்க வந்து காலத்துல கடை வெட்டியெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து படிக்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஆடி மாசம் ரொம்ப நிஜமா சிறப்பாக நடக்குறீங்க. அதுக்கப்புறம் மன்னார் சுவாமி இருக்கிறார். மாங்கல்ய தோஷம் பண்றாங்க. பெண்களுக்கு வந்து தோஷம் இருந்தா அவருக்கு வந்து இந்த மொத்த வெண்பொங்கல் கடைசி தேங்காய் முடிச்சு ரொம்ப நிபந்தமா நிறைய பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறது வந்து எல்லாமே பலன் கிடைக்காம நிறைய பலன்கள் வருது. வெளியில வந்து வராகி அம்மன் வச்சிருப்பாங்க. அவங்களோட சிறப்பு அதிகமா இருக்கு. வராகி அம்மன் அதுக்கு வந்து நாங்க பஞ்சமி தேய்பிரையில வந்து ரொம்ப விசேஷமா இதெல்லாம் பார்த்தோம். பைரவர் கால பைரவர் அவருக்கும் நாங்க தேய்பிரை வந்து அஷ்டமி பூஜை ரொம்ப விமர்சனமா குழந்தைக்கு லாப காலத்துல விளக்கு போடுறது. கல்யாணம் ஆகுற பெண்கள் வந்து இங்க வந்து அதுக்கு விளக்கு போட்டாலும் நம்ம விளக்கு வாய்ந்ததால ராகுக்கு எது இருக்காங்க. ராகு கோயில் இருக்கு. அது ராக பரிகாரமும் பண்ணலாம். தோஷம் இருக்கிறவங்க ராகு பரிகாரம் வந்து செய்யலாம். இருக்காங்க ராகு எல்லாருமே பக்தரதை இதெல்லாம் நல்ல பலன்